அதற்கு ஒரு வாயு இருக்கும், அதன் உட்புறம் இறைவனுடைய அருள் இருக்கும். அதன் வெளி திசையெல்லாம் அவன் புறத்திலிருந்து வேதனை இருக்கும். உங்கள் இறைவனுடைய பாதை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உங்கள் உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கிறது. அதன் வாசல் உங்கள் உள்ளமா, உங்கள் உள்ள திரும்பாங்க, வெளிப்பாங்க. இந்த கண்ணு ரெண்டு கொடுத்துருக்கீங்க, அது சோதனையா கொடுக்கணும். அது வெளியதான் பார்க்கணும். உள்ள பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு கொடுத்து, புரியுதா? அகக்கண் சொல்றான். சிந்தித்தல்னா உள்ள பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்துருக்கான். வெளியே ரெண்டு கொடுத்துருக்கான். நீங்க 2 வருஷம் 1 வருஷம்னா 2 தான் வருஷம் வெளியிடும். மெஜாரிட்டிக்கு முன்னாடி வரும். உள்ள ஒண்ணுதான் இருக்கலாம். அதனாலதான் இறைவன் ஒருவன் சொல்றது. காரணம் ஒன்றுன்னு தெரியும்னு அர்த்தம். அதான் அதோட செய்தி தான். நீங்க அதே இறைவனே உருவமாக்கிட்டீங்க. நீங்க இறைவனுக்கு என்ன வச்சுட்டாலும் சரிதான், ஆனா உருவமாக்கிட்டீங்கன்னு ஒன்றுன்ற அந்த தெளிவை தான் அறிவிக்கிறாங்க நமக்கு. ஒன்று அதை அவங்க தெளிவு இருக்கு. அதை தெளிவு அப்படிங்க. தெளிவு வரதுக்கு முன்னாடி 2ல இருப்பீங்க. இதுவா அதுவா நிற்கிறீங்க. அதுல ஒன்று வரும்போது இறைவனை நீங்கள் சந்திக்கிறீங்களா? இறைவனை நீங்கள் சந்திக்கிறீர்கள். எந்த ஒன்றை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? பிரிச்சு காட்டுறோம். உங்களுக்கு எது வேணும், எது ஒண்ணு நல்லது, ஒண்ணு நல்லது இல்லை. நீங்க எதை எடுக்க போறீங்கன்னு பிரிச்சு காட்டும் போது எதை நீங்க எடுக்கிறீங்க? அந்த ஒன்று அதையும் இறைவனாக செய்தி அது இருக்கிறது. நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்ற செய்தி. ஏகன் ஒருவன் பரம் ஒன்று. அது உட்புறம் இறைவனுடைய அருள் இருக்கும். அப்ப நீங்க மனசுல கவனிச்சீங்க அப்படின்னா அருள் இருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே வேதனை தான் இருக்கு. எந்த ஒரு காட்சி, எந்த ஒரு செய்தி நீங்கள் வந்தடைந்தாலும் அதை உள்ளே சென்று கவனிங்கள். உங்கள் உள்ளம் என்ன அறிவிக்கின்றது என்பதை கவனிங்கள். அங்கே நீங்கள் உங்கள் இறைவனோடு அவன் காட்டும் அந்த தெளிவோடு. இறைவனுடைய செய்தி எப்படி வருதுன்னா, எனக்கு செய்தி வரும், நான் தான் சிந்திச்சு முடிவெடுக்கணும். அது 2 பிரிச்சு காட்டிக்கணும். சைத்தானின் செய்தி எப்படி வரும்னா, இதைதான் நீ பின்பற்றணும் இருக்கணும். இறைவன் நம்மை நிர்பந்திக்க மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய செய்தி நிர்பந்தம் இல்லை, கட்டாயம் இல்லை. எடுத்து சொல்வது கடமை. அவன் நமக்கு பிரித்து அறிவிக்கின்றான். அவ்வளவுதான். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த விளைச்சலையும் காட்டுகின்றான். இதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்கின்றான். இரண்டால் உயர்ந்த படைப்பு இறைவன் மனிதனுக்கு தெளிவுபடுத்துகின்றான். எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மனிதனுக்கு இருக்கிறது. அது எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு நீ தெளிவாடு. இறைவன் கட்டாயப்படுத்துவதில்லை. படைத்தவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. இதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறோம். எங்கு தவறுகின்றோமோ இறை செய்தி என்பது எவ்வாறு அடிப்பது? இறை செய்வது உள்ளத்தில், உள்ளத்தில் தான் நான் கேட்டேன், அது வேறு விதமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது இறை செய்தி என்று அந்த அறிந்து கொள்வதற்கான அந்த இறை செய்தி உங்களை நிர்பந்தப்படுத்தார். நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் முடிவெடுக்க முடியும். பின்னர் யாரை குறைச்சி குற்றம் குறைச்சிருக்கீர்கள்? இது நான் எடுத்த முடிவு நன்மையாக. ஆனால் தெளிவை இறைவனம் இருந்து நான் நிராகரித்து எடுத்த முடிவு என் தலைவிலேயே என்று நான் என்னை நொந்து கொள்வதை தவிர நான் எடுத்த முடிவு யார் சொன்னேன்?